நிறைய பேர் வந்து உங்களோட தோட்டத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல. கார்டனா இன்னும் உருவாகல. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன செடியா தான் இருக்கு அப்படின்றனால தான் நான் எதுவும் ஷேர் பண்ணல. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னைக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து ரோஜா பூ அழகா பூத்து இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு. பாருங்களேன். இந்த ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. ஆல்ரெடி ஆரஞ்சு வந்து பூத்து நான் பறிச்சு வச்சுட்டேன். சாமி கூட வச்சிருந்தேன். இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. இதுல இன்னொரு முக்கு கூட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லோ கலர். இதுலயும் 2 முக்கு வந்திருக்கு. அடுத்து அது வந்து ஆரஞ்சு. அதுல ஒரு பூ பூத்திருக்கு பாருங்க. ஒரு முக்கு இருக்கு, ஒரு பூ இருக்கு. இந்த செடி பாத்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸ். இதுலயும் 2 3 முக்கு இருக்கு. பூத்தா உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி மெச்சந்தா பிங்க், டார்க் பிங்க்ல இருக்குமே அந்த ரோஸ். இதுலயும் நிறைய முக்கு இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு 2 3 பூ வந்து பூத்துச்சு. சாமிக்கு பறிச்சு வச்சோம். அப்புறம் நான் வச்சுக்கிட்டேன். நல்லா வாசனையா சூப்பரா இருந்துச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிளகா செடி போட்டிருந்தோம்ல, ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பறிச்சாச்சு. திருப்பி நிறைய வந்து வளர்ந்துருக்கு. இது கூடவே இடையில பாத்தீங்கன்னா ஒரு தக்காளிக்கு வந்து தானாவே வளர்ந்துருந்துச்சு. அது வந்து நல்லா பெருசாகி ஒரு 25 30 தக்காளி கிட்ட இது ஒண்ணுலயே இருக்கு. நல்லா பெருசு பெருசா இருக்கிறதுல கம்பி வச்சு கட்டி வச்சிருந்தா இருந்தாலும் சாஞ்சு போயிடுச்சு. திரும்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பாருங்களேன், மிளகாலாம் நிறைய காய்ச்சிருக்கு இன்னும். இந்த தக்காளி செடியும் பாத்தீங்கன்னா வந்து தானாவே வளர்ந்ததுதான். அப்படியே வளர்ந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இந்த செடியிலயும் பாத்தீங்கன்னா ஒரு 40 காய் கிட்ட அழகா காய்ச்சிருக்கு. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க என்ன கூட அது அப்படின்னு சொல்லிட்டு நான் கையாலே இல்லை கண்ணாலேயே எண்ணிட்டேன். அழகா இருந்துச்சு பார்க்கவே. இது வெயிட் தாங்காம பாத்தீங்கன்னா எல்லாம் சாஞ்சிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. குச்சி வச்சு கட்டி வச்சாலுமே அது எப்படியாவது சாஞ்சிடுது. நல்லா இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தக்காளி போட்டது. இது வந்து நம்ம தக்காளி விதை அப்படிலாம் போடல. நானும் தக்காளி 2 அப்படியே கட் பண்ணி அப்படி புழிஞ்சு விட்டுட்டேன். அழகா வந்து வந்திருக்கு. நிறைய செடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுலயே வந்து ஒரு 30 செடி கிட்ட இருக்கும். குட்டி குட்டியா நிறைய வந்திருக்கு. இது நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லா அப்படியே தக்காளியா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தக்காளி செடிலாம் ரொம்ப பாக்குறேன். ஒரு செடியிலேயே வந்து 30 பழம் கிட்ட வரும் போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா அந்த வீட்ல நம்ம வாங்கிட்டு வந்த அது பேர் என்ன பொடலங்காய், அந்த காயோடைய விதை வந்து இருந்துச்சு. அது வந்து சுத்தமா காய் ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுருந்தா அது ஒரு 2 3 வளர்ந்துருக்கு. அது தனியா எடுக்கிறதா இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல. இடையிலேயே வந்து வளர்ந்துருக்கு. இன்னும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கண்ணு அப்புறம் கொத்தமல்லிலாம் வந்து தூவி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக காட்டுறேன். அது இந்த ஷார்ட்ஸுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.